A very good morning students. Today now we are going to see about 9th standard science subject unit 2 motion. Already we will see about a rest and motion and type of motions, uniform and non-uniform motions, differentiate between distance and displacement and speed, velocity and acceleration, graphical representation of motion along a straight line, uniform accelerated motions and equations of motions. Okay, but today now we are going to see about motion of freely falling body. First you will see about free fall. Define free fall. Free fall is the motion of an object under the effect of gravitational force only. So motion என்ன free fallனா ஒரு free fall is the motion of an object. ஒரு ஆப்ஜெக்டில் மோஷன் நடக்கிறது, ஃப்ரீயாக ஃபால் ஆகிறது. ஓகே, the effect of gravitational force only அங்கே வந்து இதாக இருக்கும். ஸோ எர்த்துக்கு ஆல்ரெடி யூ நோ தட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் அந்த ஆப்ஜெக்டை என்ன ஆகுது, free fall ஆக்கி எர்த்துக்கு இழுக்குது. ஓகே, ஸோ that is called as a free fall. So free fall is the motion of an object under the effect of gravitational force only. Okay, the best example for free fall, motion of bungee jumper and motion of skydiver. So these are the example for free fall. Next let us see motion of freely falling body, activity 4. ஸோ இது ரிலேட்டடாக ஃப்ரீ ஃபால்னால் என்ன அப்படிங்கிறத ரிலேட்டடாக ஒரு ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். ஓகே, டேக் அ லார்ஜ் ஸ்டோன் அண்ட் எ ஸ்மால் எரேசர். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பெரிய கல்லையும் ஒரு சின்ன எரேசரையும் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸ்டாண்ட் ஆன் த டாப் ஆஃப் எ டேபிள் அண்ட் ட்ராப் தம் சைமல்டேனியஸ்லி ஃப்ரம் த சேம் ஹைட். ஒரு சேம் ஹைட்லேருந்து அந்த ஸ்டோன், பிக் ஸ்டோனையும் ஸ்மால் எரேசரையும் ஃபால் பண்ண சொல்கிறாங்க, அதான் கீழே போட சொல்கிறாங்க. ஸோ எது வந்து கீழே ஃபஸ்ட்டு வந்து கிரவுண்டை வந்து ரீச் ஆகுது அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. ஓகே, வாட் டு யூ அப்சர்வ்? Now take a small eraser and a sheet of paper, drop them simultaneously from the same height. ஸோ இப்போ செகண்ட் டைம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதே சேம் ஹைட்டில் நம்ம ஸ்மால் எரேசர் அண்டு ஷீட் ஆஃப் பேப்பர், ஒரு A4 ஷீட் பேப்பர்னு வச்சுக்கோங்களேன். A4 ஷீட்டை ஒரு கையிலையும் ஒரு ஸ்மால் எரேசரை ஒரு கையிலையும் வச்சுட்டு ரெண்டையும் கீழே ஃபால் பண்ண சொல்கிறாங்க. ஸோ எது வந்து கீழாட்ட ஃபஸ்ட் டைம் வந்து கீழே கிரவுண்டில் வந்து ஃபால் ஆகுது, எது வந்து டச் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க செகண்ட் ஒன். அண்ட் ட்ராப் தம்ஸ். நெக்ஸ்ட் வந்து வாட் டு யூ அப்சர்வ், அதை வந்து அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. திஸ் டைம் டேக் 2 sheets of paper having same mass and crumple one of the sheet into a ball. Okay, so now the drop of sheet and the ball from the same height. What do you observe? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டுமே A4 sheets பேப்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே A4 ஷீட் சைஸ் பேப்பர் தான். பட் ஒன்றை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், க்ரம்பிள் பண்ணுறோம், ஒரு பால் மாதிரி கசக்கி ஒரு பால் மாதிரி ஆக்கிடுறோம், ஒரு இது வந்து ஷீட் மாதிரியே இருக்குது. ஸோ இப்போ ரெண்டையும் அதே சேம் ஹைட்டில் வச்சு கீழே போடுங்க, எது வந்து ஃபஸ்ட்டு வந்து கிரவுண்டை ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் டு யூ அப்சர்வ், என்ன அப்சர்வ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த திஸ் ஆக்டிவிட்டி, இது மூலம் நமக்கு என்ன தெரியுது? See, from activity 4 you can observe that both the stone and the eraser reach the surface of the earth almost at the same time. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்டோனையும் ஒரு எரேசரையும் நம்ம ஃபால் பண்ணோமா. ஸோ அது வந்து எது ஃபஸ்ட்டு வந்து சர்ஃபேஸை வந்து டச் ஆகும் எர்த்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் டைம் ரெண்டுமே வந்து மாஸ் வந்து டிஃப்ரெண்ட்டு தான், பட் ரெண்டுமே என்னது ஒரு ஹெவியர் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ ரெண்டையும் ஃபால் பண்ணுறப்ப அது என்ன ஆகுது, ஸ்டோன் வந்து ஏன்னா பிக் ஸ்டோன், ஸோ அதனால் ஸ்டோன் வந்து ஃபஸ்ட்டு ஃபால் ஆகுது, அதுக்கப்புறம் உடனே வந்து எரேசர் வந்து ஃபால் ஆகி கீழே விழுகுது. ஓகே, when you drop the eraser and paper, the eraser reaches the first and the sheet of paper reaches லேட்டர். ஸோ இப்போ அந்த செகண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு A4 ஷீட்டையும் ஒரு எரேசரையும் வந்து மேலேருந்து ஒரு ஹைட்டில் வந்து ஃபால் பண்ணுறப்ப எது ஃபஸ்ட்டு வந்து விழுகுது, அந்த எரேசர் தான் வந்து ஃபஸ்ட்டு விழுகுது, அந்த ஷீட் ஆஃப் பேப்பர் வந்து அதுக்கப்புறம் லேட்டராக தான் விழுகுது. ஓகே, யூ கேன் ஆல்சோ அப்சர்வ் த பேப்பர் crumpled into a ball reaches ground first and plain sheet of paper reaches later. ஸோ இப்போ என்னன்னா அந்த crumpled ஒரு பால் மாதிரி ரோல் பண்ணோம்ல ஒரு பேப்பர், அதையும் ஷீட்டையும் நம்ம போடும்போது அந்த crumpled பால் சைஸ் பேப்பர் இருக்குல்ல, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு கீழே விழுகுது, அந்த ஷீட் ஆஃப் பேப்பர் வந்து லேட்டாக தான் விழுகுது. ஏன் வந்து லேட்டாக விழுகுது, ரெண்டுமே ஒரே மாஸ் தான், ஒரே இது பேப்பர், இது A4 தான், இது A4 தான், பட் அது வந்து ஒரு ஷீட்டாக நம்ம ஃபால் பண்ணுறோம், இதை வந்து ஒரு crumpled பால் சைஸில் ஃபால் பண்ணுறோம். ஓகே, do you know the
நோ தி ரீசன். என்ன ரீசனாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஏன்னா ரெண்டு பேப்பருமே மாஸ் வந்து சேம் தான், ஈக்குவல் ஆஃப் மாஸ் தான். ஸோ ஆனால் வந்து க்ரம்பிள் பண்ண பால் பேப்பர் வந்து சீக்கிரம் கீழே சர்ஃபேஸை வந்து டச் பண்ணுது, அந்த சீட் ஆஃப் பேப்பர் வந்து லேட்டராக தான் வருது. ஸோ இது என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறாங்க. வென் ஆல் தி சப்ஜெக்ட் ஆர் ட்ராப்டு இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் மீடியம். ஸோ இது எல்லாமே ஏர் மீடியம், ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் மீடியத்தில் ஃபால் பண்ணால், அதாவது வேக்கம் ஸ்பேஸ்னால் அங்கே வெற்றிடம் காற்றே இல்லாத இடத்துலேருந்து ஃபால் பண்ணால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆல் வுட் ஹாவ் ரீச்டு த கிரவுண்ட் அட் த சேம் டைம். ஸோ எல்லாம் நம்ம ஃபால் பண்ண அந்த பேப்பராக இருந்தாலும் சரி, க்ரம்பிள்டு பண்ணி போட்ட பேப்பராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பேப்பர் ஆஃப் சீட்டாக A4 சீட்டாக இருந்தாலும் சரி, ரெண்டே மேலேருந்து ஃபால் பண்ணால், அதாவது வேக்கம் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் வந்து இல்லாத இடத்துலேருந்து ஃபால் பண்ணோன்னா எப்படி ரெண்டுமே வந்து சேம் டைம் தான் சர்ஃபேஸை வந்து ரீச் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இதே இது வந்து ஏர் இருக்க இடத்துல நம்ம போட்டால் அது வந்து எப்படி, அது ஏர் வந்து சம் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுனால அந்த சீட் ஆஃப் பேப்பர் வந்து லேட்டராக ஃபால் ஆகுது, அந்த க்ரம்பிள்டு பேப்பர் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து என்ன ஆகுது, ஃபால் ஆகுது. ஓகே. So in air medium, air offers some resistance to the motion of free falling object. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து சம் ரெசிஸ்டன்ஸ் தடங்கள் இது மாதிரி ஏற்படுத்துறதுனால அந்த பேப்பர் வந்து ஃபால் ஆகுறது லேட் ஆகுது. ஓகே. பட் இட் இஸ் negligible small when compared to the gravitational pull acting on the stone and rubber, hence they reach the ground at the same time. இதே இது வேக்கம் ஸ்பேஸில் நம்ம ஸ்டோன் அண்ட் எரேசர் ரெண்டையும் ஃபால் பண்ணோன்னா ரெண்டுமே அட் த சேம் டைமில் தான் வந்து சர்ஃபேஸை வந்து ரீச் ஆகும். ஓகே. ஸோ ஏர் வேக்கம் ஸ்பேஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் மீடியத்தில் எந்த பொருளை ஃபால் பண்ணாலும் எல்லாமே சேமாக தான் வந்து கீழே ஃபால் ஆகும். இதே இது ஏர் மீடியத்தில் போட்டோன்னா அது வந்து சம் ஏர் ரெசிஸ்டன்ஸ்னால வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறது வந்து சில தடங்கள் ஏற்பட்டு அது மெதுவாக ஃபால் ஆகும் லேட்டராக. ஓகேவா. ஸோ கொஞ்சம் ஹெவியர் ஆப்ஜெக்ட் வந்து சடனாக கீழே ஃபால் ஆகி விழுந்துடும். ஓகே. ஸோ இதுதான் ரீசன். It can be seen from this activity that the magnitude of air resistance depends on the area of object expand to air. ஸோ இந்த ஏர் ரெசிஸ்டன்ஸ்னால அந்த தடங்கள் ஏற்படுது, அதனால் அது வந்து லேட்டராக ஃபால் ஆகுதுன்னு பார்த்தோம்ல. இப்போ பார்த்தா க்ரம்பிள்டு பண்ணால் ஒரு A4 சீட்டை க்ரம்பிள் பண்ணால் அதோட சர்ஃபேஸ் ஏரியா எப்படி இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். இது A4 சீட்டை கம்பேர் பண்ணால் அது பெருசாக இருக்கும் அதோட சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ ஏரியாவை பொறுத்து அந்த இது என்ன ஆகுது, ஃபால் ஆகுறது டிஃபர் ஆகுது அப்படிங்கிறாங்க. We know that an object experience acceleration during free fall. This acceleration experienced by an object is independent of mass. ஸோ மாஸை வந்து இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு மாஸ் இதே கிடையாது, டிபெண்ட் கிடையாது, இண்டிபெண்ட். ஓகே. திஸ் ஆக்சிலரேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து பை அன் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். திஸ் மீன்ஸ் தட் ஆல் ஆப்ஜெக்ட் ஹாலோ ஆர் சாலிட், பிக் ஆர் ஸ்மால் எப்படி இருந்தாலும் ஷுட் ஃபால் அட் த சேம் ரேட். ஸோ ஏர் மீடியத்தில் என்ன ஆகுது, மாஸை பொறுத்து எந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் சேஞ்ச் ஆகலை, அதோட சர்ஃபேஸ் ஆஃப் த ஏரியாவை பொறுத்து தான் என்ன ஆகுது, அந்த ஃபால் ஆகுறது டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. ஓகே. Next, the equation of motion for a freely falling body can be obtained by replacing A in equation with G. ஸோ ஏக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், ரீப்ளேஸ் பண்ணுறோம் G. ஏன்னா ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் இங்கே என்னவா இதாகுது, கிராவிடேஷனல் ஒரு ஃபோர்ஸ்னால தானே அந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே கீழே ஃபால் ஆகுது. ஸோ அதனால் ஏ அப்படிங்கிற ஆக்சலரேஷனை நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணுறோம், G கிராவிட்டிங்க மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி for a free falling body which is initially at rest. நம்ம ஃப்ரீ ஃபால் பண்ணுறப்ப நம்ம கையிலேருந்து இப்படி த்ரோ பண்ணுறப்ப நம்ம கையில் உள்ள அது ரெஸ்ட் பொசிஷனில் தான் இருக்கும். ஸோ இனிஷியல் அதோட ரெஸ்ட் எப்படி இருக்குது, யூஸ் ஈக்குவல் டு 0 ரெஸ்ட்டாக இருக்கனால. thus we get the following equations. already you know that equations of motions 3 ஈக்குவேஷன்ஸ் பார்த்துருப்போம். அதுதான் இங்கே சைடில் உங்களுக்கு இருக்குது. v is equal to u plus at, s equal to ut plus of at squared, v squared equal to u squared plus 2as. ஓகே. ஸோ இப்போ இங்கே u வர இடத்துலலாம் 0 போடுவோம், ஏங்கிற இடத்துல ஆக்சலரேஷன்லாம் என்ன ரீப்ளேஸ் பண்ணுவோம், கிராவிட்டியால் தானே அந்த ஆப்ஜெக்ட் ஃபால் ஆகுது. ஸோ கிராவிட்டி அப்போ ஏங்கிற இடத்துல ஜிங்கிறத என்ன பண்ணுவோம், சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். ஸோ அப்போ v இஸ் ஈக்குவல் டு யூங்க 0 ஆயிரும், அப்போ ப்ளஸ் gt, அதாவது ஏங்கிற இடத்துல GT போடுறோம். ஸோ அப்போ v is equal to GT. செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், s equal to ut வருது, u வந்து 0. ஸோ அதனால் g அந்த ஹோல் இதே என்ன ஆயிடுது 0, அது தேவையில்லை, எழுத தேவையில்லை. ஸோ ப்ளஸ் ஆஃப் ஏங்கிற இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறோம் g, அப்போ ஆஃப் GT ஸ்கொயர்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as வந்து u ஸ்கொயர்டு வந்து 0 ஆயிடுது, அதனால் v ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு
ஹச் ஏன் போடுறோன்னா ஒரு ஹைட்லேருந்து அந்த ஆப்ஜெக்டை நம்ம ஃபாலோ ஆகுறதுனால செகண்ட்ஸை வந்து இங்கே எஸ்ஸுங்கிறத நம்ம ஹெச்ன்னு கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ 2gh v² is equal to 2gh. ஸோ ஃபார்முலா என்ன? ஃப்ரீலி ஃபாலிங்கில் v is equal to gt, s equal to half gt², v² is equal to 2gh. ஒன்றும் இல்லை, யூங்கிற இடத்துலலாம் g ரீப்ளேஸ் பண்ணுறோம், யூங்கிற இடத்துலலாம் 0 ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், யூ வந்து இன்சியலில் இருக்கனால எப்போதுமே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 0ன்னு தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ யூ is equal to 0ன்னு அப்ளை பண்ணுற இடத்துல ஏக்கு வந்து எதை ரீப்ளேஸ் பண்ணுறோம்? ஜி. கிராவிட்டினால் இது நடக்கிறதுனால ஜியை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதை பண்ணி இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து இது மாதிரி சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெட் us see, can a body have 0 velocity and finite acceleration? எஸ். ஃபைனிட் ஆக்சிலரேஷனா இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ். when a body in throw vertically upward in space in the highest point, the body has 0 velocity but it is gas acceleration due to the gravity. ஸோ என்ன ஆகுது, ஒரு ஆப்ஜெக்டை ஒரு பாலை எடுத்துக்கோங்க, நம்ம ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக அந்த ஆப்ஜெக்டை நம்ம த்ரோ பண்ணுறோம். ஓகே, த்ரோ பண்ணாலும் அதோட மேலே ஹைட் எவ்வளோ ஹைட்டு போனாலும் வெர்டிகலி அப்வர்ட் இன் ஸ்பேஸ் அட் த ஹையஸ்ட் பாயிண்ட் த பாடி ஹேஸ் 0 தான் இருக்கும். எவ்வளோ ஹையஸ்ட் பாயிண்டில் போனாலும் 0 தான் இருக்கும். ஓகே, ஏன்னா நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக அந்த ஆப்ஜெக்டை என்ன பண்ணுறோம், மேலே தூக்கி எறிகிறோம். ஓகே, when we throw an object vertically upward it moves against the acceleration due to gravity. ஸோ என்ன ஆகுது, கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டாக நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சிலரேஷன் கொடுத்து அதை மூவ் பண்ணுறோம். ஓகே, ஹென்ஸ் ஏ இஸ் ஜி டேக்கன் அஸ் த -g. ஸோ கிராவிட்டி என்ன சிம்பிளில் மென்ஷன் பண்ணோன்னா -g. ஏன்னா கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டாக நம்ம அந்த ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணுறோம். ஸோ அதனால் கிராவிட்டி அப்வர்டில் போனால் நம்ம என்னன்னு சொல்லுவோம், -c சொல்லுவோம். அண்ட் வென் தி மூவிங் டவுன்வர்ட்ஸ், கீழே அதே ஆப்ஜெக்ட் வந்து கீழே ஃபால் ஆச்சுன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால கீழே வந்து இழுக்கப்படுது. ஓகே, புல் பண்ணி இழுக்கப்படுறதுனால டவுன்வர்ட்ஸில் வந்தால் +gன்னு வரும். ஸோ ஆப்போசிட்டாக நம்ம போனால் -g அண்ட் வென் மூவிங் டவுன்வர்ட்ஸ் ஏ இஸ் டேக்கன் அஸ் +g. ஓகே, நெக்ஸ்ட் லெட் us see யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் யூனிஃபார்ம் மோஷன்னா. இப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா என்னென்னு பார்ப்போம். ஓகே, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இஸ் மோஷன் இன் விச் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் ஸ்பீடு. ஸ்பீடில் எந்த சேஞ்சும் கிடையாது, ஒன்லி எ சேஞ்ச் இன் டேரக்ஷன் மட்டும்தான், அதோட டேரக்ஷனில் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ இது ரிலேட்டடாக ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, அதை பார்த்தா இன்னும் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா என்னென்னு மட்டும் டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இஸ் மோஷன் இன் விச் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் ஸ்பீட், ஒன்லி சேஞ்ச் இன் டேரக்ஷன். So this one is the example for uniform circular motion, revolving of earth around the sun. So sun revolve சுற்றி வருது எது, நம்ம earth. ஓகே, ஸோ இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ஸ். ஸோ இதோட ஸ்பீட் வந்து எந்த சேஞ்சும் ஆகாது, பட் இந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் அதோட டேரக்ஷன் should be changed in ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அதோட டேரக்ஷன் will be changed. See the activity, take a piece of thread and tie a small piece of stone and one end of it is ends. Okay, so ஒரு piece of thread எடுத்துருக்கோம் and tie a small piece of stone, சின்ன piece of stone வந்து அந்த threadல என்ன பண்ணோம், ஒரு எண்டில் நம்ம கட்டிட்டு rotate the stone to describe a circular path with a constant speed by holding the thread at the other end. ஸோ அதர் எண்டை நம்ம பிடிச்சிட்டு அந்த ஸ்டோன் கட்டின இடத்த எண்டில் அது இன்னொரு எண்டில் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம கையில் வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணுறதா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம அப்படி நல்லா சுற்றும் போது சேம் ஸ்பீடில் சுற்றும் போது என்ன ஆகுது, நவ் ரிலீஸ் த த்ரெட் அண்ட் லெட்டஸ் ஸ்டோன் கோ. ஸோ டக்குன்னு நம்ம அப்படி சுற்றுறத சடனாக நிப்பாட்டினோன்னா அந்த ஸ்டோன் வந்து எந்த டைரக்ஷனில் போகும் அப்படின்னு எப்படி போகும் அப்படின்னு கேட்குறாங்க. கேன் யூ டெல் த டைரக்ஷன் இன் விச் த ஸ்டோன் மூவ் ஆஃப்டர் த ரிலீஸ்டு. ஸோ நம்ம ரிலீஸ் பண்ண பிறகு அந்த ஸ்டோன் வந்து எந்த டைரக்ஷனில் போகுது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் இதை நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஒரு த்ரெட்டை எடுத்துக்கோங்க, ஒரு எண்டை உங்கள் கையில் பிடிச்சிக்கோங்க, இன்னொரு எண்டில் வந்து சின்ன ஒரு ஸ்டோனை கட்டிட்டு அதை நல்லா ஸ்பீடாக கையில் வச்சு அப்படி ரொட்டேட் பண்ணுவோம்ல, அது மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிட்டு சடனாக நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா அந்த த்ரெட்டை அந்த ஸ்டோன் வந்து எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு பாருங்கள். ஸோ அந்த சர்க்குலர் பாத்தில் அது எந்த டைரக்ஷனில் சேம் ஸ்பீடில் தான் நம்ம சுற்றுவோம், ஆனால் அது எந்த டைரக்ஷனில் சடனாக அப்போ மூவ் ஆகுதோ அந்த டைரக்ஷன்லேயே அந்த ஸ்டோன் என்ன ஆகும், ஃபால் ஆகி கீழே விழுகும். ஓகேவா? So if you carefully observe, on being released the stone moves along the straight line tangential to the circular path. ஸோ அந்த சர்க்குலர் பாத்தில் எது வந்து அதுக்கு அந்த பொசிஷனில் அந்த நேரத்தில் நம்ம விடுற நேரத்தில் அதுக்கு அந்த
எந்த பாத் இருக்கோ அதுதான் அது ஸ்ட்ரைட் லைன். ஓகே, ஸோ அந்த ஸ்ட்ரைட் லைனில் அது என்ன ஆகும், கீழே ஃபால் ஆகும். திஸ் இஸ் பிகாஸ் ஒன்ஸ் த stone is released, it continues to move along the direction it has been moving at that instant. This shows that the direction of motion changed at every point when the stones was moving along the circular path. ஸோ அந்த சர்க்குலர் பாத்தில் நம்ம எந்த டைரெக்ஷனில் ஒவ்வொரு அது சர்க்குலர் பாத்தில் அது சுற்றும் போதும் டைரெக்ஷன் வில் பி சேஞ்சு. ஸோ ஒவ்வொரு பக்கமும் பார்த்திங்கன்னா அதோட டைரெக்ஷன் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ அந்த நேரத்தில் நம்ம எப்போ எந்த நேரத்தில் விடுறோமோ அப்போ அது எந்த டைரெக்ஷனில் போகுதோ அப்போ அது சடனாக ஸ்ட்ரைட் லைனில் என்ன ஆகும், ஃபாலோ ஆயிரும். See the diagram, this one is a uniform circular motion. ஓகேவா, ஸோ இங்கே ஒரு ஏரோப்ளேன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரோப்ளேன் பார்த்திங்கன்னா ஒரு சர்க்குலர் பாத்தில் போகுது. ஓகேவா, ஸோ இது என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு சர்க்குலர் பாத்துலேயுமே அதோட டைரக்ஷன் வில் பி சேஞ்சு. ஓகே, ஸோ இப்படி போனால் இதோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷனில் போயிடும், அப்படின்னா அந்த பக்கம். ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன் வந்து சர்க்குலர் பாத்தில் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். பட் ஸ்பீட் வந்து சேமாக தான் இருக்கும். ஓகே, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இஸ் த மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ட்ராவலிங் அட் த கான்ஸ்டன்ட் யூனிஃபார்ம் ஸ்பீட் அந்த சர்க்குலர் பாத். அந்த யூனிஃபார்ம் ஸ்பீடில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஓகே, பீரியட் ஆஃப் டைம் இஸ் த டைம் ரெக்யர்ட் டு ட்ராவல் ஒன்ஸ் அரவுண்ட் த சர்க்கிள், தட் இஸ் டு மேக் ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன். ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன் வந்தால் அந்த சர்க்குலர் பாத்தில் என்ன இருக்கும், ஒரு 2π சொல்லுவோம். ஓகேவா, 2π ரேடியஸ். அப்போ வெலாசிட்டி v is equal to 2π டிவைடட் பை டைம் டேக்கன். எவ்வளோ டைம் டேக்கனில் இதாகுது அப்படிங்கிறது தான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. when an object is moving with a constant speed along a circular path, the velocity changes due to the change in direction, hence it is an accelerated motion. For example, a revolving of earth around the sun, a revolution of motion around the earth and the tip of the seconds hand of a clock are the accelerated motions. So these are the example for accelerated motions. If an object moving along a circular path of radius என்னன்னு சொல்லுவோம் r, take time t to come back to it is straightening positions, then the speed v is given by speed equal to circumference by time taken. So அப்போ v is equal to 2 by r divided by time taken. So next let us see centripetal force. Centripetal force na என்னன்னு பார்ப்போம். ஓகே, force which acts on a body moving in a circular path and direction towards the center. ஸோ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு ஆக்ஸை பாடி மூவ் ஆகுதுன்னா, அதோட சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகுதுன்னா அதோட டைரக்ஷன் டுவர்ட்ஸ் தி சென்டர். டுவர்ட்ஸ் தி சென்டர்னா சென்டரை நோக்கி இருந்துச்சுன்னா அதுதான் தட் இஸ் கால்ட் அஸ் எ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதிலே தெரியும், இந்த மேரிகோ ரவுண்ட், இந்த ட்ரெயின் ட்ராக் இதில் போகிறது. ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் பாத்தில் அந்த போய்கிட்டு இருக்கும். அதோட ஸ்பீடு எந்த சேஞ்சும் இல்லை. பட் அதோட ஃபுல் இது சர்க்குலர் பாத் அண்ட் டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கும், எதை நோக்கி இருக்கும், டுவர்ட்ஸ் தி சென்டரை நோக்கி தான் இருக்கும். ஸோ இதுதான் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். Next, a body is said to be accelerated if the velocity of the body change either in magnitude or in direction. So அதோட velocity of the body change either magnitude இருக்கலாம் or in direction இருக்கலாம். Okay, so the motion of a stone in circular path with a constant speed and continuous change of direction is an accelerated motion. நம்ம already பார்த்தோம். Okay, in this case there must be acceleration acting along the straightening direction inwards, which makes the stone to move in circular path. ஸோ அதோட டைரக்ஷன் எப்படி இருக்குது, டுவர்ட்ஸ் டு தி சென்டரை நோக்கி இருக்குது. ஸோ இதுதான் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். see the diagram. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன்னா என்ன, சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னா ஒரு ஆக்சிலரேஷனுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறதுல அதுதான். ஸோ this acceleration is known as a centripetal acceleration and the force is known as a centripetal force. Since the centripetal acceleration is directed radially towards the center of the circle. Next, the centripetal force must act on the object radially towards the center னு பார்த்தோம். Let us consider an object of mass m. mனா என்னது, expand for mass, moving along a circular path of a radius. So radius இருந்தாலும் கண்டிப்பாக என்ன symbol போடுவோம், r, with a velocity v. It is centripetal acceleration is given as a is equal to acceleration என்ன symbol, a is equal to v னா என்ன, velocity, v2 divided r. Okay, அப்போ v2 divided radius. The
magnitude of centripetal force is given by. ஸோ இங்கே ஒரு magnitude force வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்ளை பண்ணுறோம். ஸோ F is equal to mass into centripetal acceleration, அதாவது F is equal to m into a. ஸோ F is equal to mass வந்து என்னது mv squared divided r. ஸோ ஃபோர்ஸ்னாலே அங்கே என்ன இருக்கும் மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் இருக்குன்னு ஆல்ரெடி யூ நோ தட். ஓகே, ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் போட்டோம். இன்ட்டுக்கு ஏக்கு நம்ம ஆக்சிலரேஷனுக்கு என்ன போட்டிருக்கோம் v2 டிவைடட் ஆர். ஸோ அப்போ mv ஸ்கொயர் டிவைடட் ஆர். ஸோ திஸ் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் சென்டிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் given by. So this reaction is called as a magnitude of centripetal force. So next let us see problem 4. A 900 kg car moving at 10 meters second inverse 1 take a turn around a circle with a radius of 25 meters. So ஒரு circle இதில் இதாகுனா அங்கே கண்டிப்பாக ரேடியஸ் இருக்கும். ரேடியஸோட வேல்யூ என்னது 25 மீட்டர். Determine the acceleration and the net force acting upon the car. ஸோ ஆக்சிலரேஷனை டிட்டர்மின் பண்ண சொல்லியிருக்காங்க அண்ட் நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, சொல்யூஷன் when the car turns around the circle it experience centripetal acceleration தான். ஓகே, ஸோ அப்போ a is equal to ஃபார்முலா என்ன ஆல்ரெடி யூ நோ தட் a is equal to v square divided r. ஓகே, ஸோ அப்போ a is equal to v நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க velocity 10 moving the other 10 meters seconds minus 1 taken as the turn around. ஸோ அப்போ அதான் 10 divided r வந்து 25. அப்போ 10 வந்து v ஸ்கொயர்னால 10 ஸ்கொயர் போட்டிருக்கோம். அப்போ 10 ஸ்கொயர் இஸ் equal to 100 divided 25. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4 meters second power minus 2. So net force acting upon the car, net force என்ன m is equal to ma. ஸோ நெட் ஃபோர்ஸ் கேட்குறதுனால ஃபார்முலா என்ன எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ. ஸோ எம் வந்து மாஸ் நம்ம எவ்வளோ ஓவரால் பார்த்துருக்கோம், நமக்கு மாஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. கார் 900 kg கார் மூவிங் அடுத்த. ஸோ அப்போ 900 இன்ட்டு ஆக்சிலரேஷன் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 4. அப்போ 900 மல்டிபிள் 4 இஸ் ஈக்குவல் டு 3600 நியூட்டன். ஃபோர்ஸோட யூனிட் என்ன நியூட்டன். ஸோ அப்போ எஃபோட நெட் ஃபோர்ஸோட வேல்யூ என்ன 3600 நியூட்டன். ஸோ நெக்ஸ்ட் let us see centrifugal force. சென்ட்ரிபீட்டல்னா டுவர்ஸ் தி சென்டர், அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் டுவர்ஸ் தி சென்டராக இருந்தால் அது சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ பாடி அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் பாத் இஸ் கால்ட் அ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஸோ அந்த சர்க்கிள் பாத்துக்கு அவேவாக அதோட டைரக்ஷன் இருந்தால் அது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பால் வந்து கட்டி விட்டு அது என்ன பண்ணுறாங்க ரொட்டேட் பண்ணுவோம். நம்மளை சுற்றி ரொட்டேட் பண்ணுறப்ப நம்மளோட அந்த டைரக்ஷன் எப்படி இருக்கும் ஃபோர்ஸ் அவே ஃப்ரம் த அந்த சர்க்குலர் பாத்துக்கு அவேவாக இருக்கும். வெளியில் இழுக்கிற மாதிரி இருக்கும். நம்மளை அதை சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அப்படியே வெளியில் நம்மளை இழுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் எ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஸோ இதை வந்து ஒரு ஆக்டிவிட்டியாக கொடுத்துருக்காங்க. டேக் அ பீஸ் ஆஃப் ரோப் அண்ட் டை அ ஸ்மால் ஸ்டோன் அட் ஒன் எண்ட். ஸோ என்ன பண்ணுறோம், ஒரு ரோப் எடுத்துருக்கோம், அதில் ஒரு எண்டில் வந்து என்ன பண்ணுறோம் ஒரு ஸ்டோனை வந்து நல்லா கட்டிடுறோம். ஹோல்டு த அதர் எண்ட் ஆஃப் த ரோப் அண்ட் ரொட்டேட் இட்ஸ் சஸ் தட் த ஸ்டோன் ஃபால்ஸ் இஸ் சர்க்குலர் பாத். அந்த ஸ்டோன் வந்து ஒரு சர்க்குலர் பாத்தில் வந்து சுற்றுற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் மிடில் நின்றுட்டு அதை சுற்றுறோம். ஓகே, டூ யூ எக்ஸ்பீரியன்ஸ் எனி புல் ஆர் புஷ் இன் யுவர் ஹேண்ட். நம்ம ஹேண்டில் அப்சர்வ் பண்ணியிருப்போம் கண்டிப்பாக. நம்ம மிடில் நிறுத்து அந்த ஸ்டோனை சுற்றுறப்ப நம்மளை யாரும் இழுக்கிற மாதிரி புல் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் அந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து என்னது சென்ட்ரிஃபியூகல். நமக்கு வந்து அந்த டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அந்த சர்க்குலர் பாத்துக்கு அவேவாக இருந்துச்சுன்னா அது சென்ட்ரிஃபியூகல். டுவர்ஸ் தி சென்டரை நோக்கி அந்த டைரக்ஷன் இருந்துச்சுன்னா அது சென்ட்ரிபீட்டல். So in this activity a pulling force that acts away from the center is experienced. So நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க இது மாதிரி சுற்றி பார்த்தீங்கன்னா away from the center of the பாத், அந்த சென்டர் சர்க்குலர் பாத்துக்கு அவேவாக இருந்துச்சுன்னா அது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். திஸ் இஸ் கால்ட் அஸ் எ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ பாடி அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் பாத் இஸ் கால்ட் எ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். Thus centrifugal force acts in a direction which is opposite to the direction of the centripetal force. centripetal forceக்கு எப்படி இருக்கும் அது டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ centripetal force inverse towards the center இருக்கும், இது away from the center இருக்கும். ஓகே,
It is magnitude is the same as that of centripetal force. The dryer in a washing dryer பண்ணுறோம்ல வாஷிங் மிஷின் ட்ரையர் பண்ணுறாங்கல்ல is the best example for centrifugal force. ஸோ centrifugal forceக்கு வந்து எக்ஸாம்பிள் சொன்னால் அந்த வாஷிங் மிஷினில் ட்ரையர் போடுவோம்ல, அதாவது துணியை நல்லா ஸ்பின் பண்ணி கொடுக்கும் பாருங்கள், அதுதான். ஸோ அது வந்து என்ன எக்ஸாம்பிளில் நடக்குது, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸில். அது பார்த்திங்கனாலே தெரியும், அந்த வாஷிங் மிஷின் சுற்றுறப்ப துணியெல்லாம் எப்படி இருக்கும், அந்த கார்னரில் ஒட்டி இருக்கும், மிடில் பார்ட்டில் எதுவுமே இருக்காது. ஸோ அதோட டைரக்ஷன் எப்படி இருக்குது, அவே ஃப்ரம் த சர்க்குலர் பாத்துக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஓகே. So next let us see, when you go for a ride in a merry-go-round in amusement park. ஸோ அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் போனீங்கன்னா இந்த மேரிகோ ரவுண்டு இருக்கும். ஸோ அந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா அது அப்படியே சர்க்குலர் பாத்தில் சுற்றும் போது அந்த நம்ம உட்காந்துருக்க அந்த பொசிஷன், அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும்ல, அது வந்து எப்படி இருக்கும், இன்னும் தள்ளி நம்ம இருந்த இடத்த விட்டு தள்ளி அப்படி நம்ம சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளை யாரும் வெளியில் அப்படி நம்ம விழுக போகிற மாதிரி அப்படி ஒரு ஃபீல் ஆகும் நமக்கு. ஓகே. யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் அன் அவுட்வர்ட் pull as merry-go-round rotate about vertical axis. ஸோ அது ரொட்டேட் ஆகும்போது நம்மளை அவுட்வேர்டில் யாரும் நம்மளை புல் பண்ணுற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஓகே. திஸ் இஸ் டியூ டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஸோ merry-go-round is a best example for centrifugal force. Okay. Dear students, unit 2 motion lesson is completed. I will send you for book back answers. Thank you students.